வெல்கம் டு MagicalRings. நான் உங்கள் மோகன்குமார். இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு பவர் பேங்க் வாங்கலான்னு பார்த்துருந்தேன். அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா MI பவர் பேங்க் 3A என்ற மாடலில் 20,000 mAh வந்து வாங்கியிருக்கோம். இதை பற்றி நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். வாங்க நம்ம வீடியோ போகலாம். நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா MI பவர் பேங்க் 3i என்றத மாடல் தான். இது பார்த்திங்கன்னா 20 MHz. இது வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை சுற்றி நம்ம வந்து ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட நேம் அதோட மாடல் நேம் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. பாக்ஸ் பேக்கிங் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு உள்ளே வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்து பவர் பேங்க் சீல் பண்ணி வந்திருக்கு. அந்த பவர் பேங்க் வந்து நான் தனியாக வச்சிடறேன். அதோட பார்த்திங்கன்னா நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு சின்ன ஒரு மேனுவல் யூசர் மேனுவல் மாதிரி இருக்குது. யூசர் மேனுவலில் அதுக்கப்புறம் வார்னிங் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது வேணால் நம்ம வந்து யூசர் மேனுவல்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சூப்பரான விஷயம் தான் சொல்லலாம். கேபிளும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம பார்த்துட்டு பவர் பேங்க் வந்து செக் பண்ணி பார்த்தோம். பவர் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம வாங்கியிருக்க பவர் பேங்க் பார்த்திங்கன்னா மேலே MIN அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லோகோ சின்னதாக கொடுத்தாங்க. ஃபுல் மேட் பிளாக். இது பார்க்க வந்து லுக் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பவர் பேங்க்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அவுட்புட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 இன்புட் போர்ட்ஸ் இருக்குது. 3 அவுட்புட் போர்ட்டில் பார்த்திங்கன்னா டைப்ஸ் யூஎஸ்பியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைப் சிலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்புட் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா டைப் சிலேருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஎஸ்பி நார்மல் யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி வச்சு சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 434 grams கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உங்களுக்கு வருது. இதில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் 12 லேயர் சிப் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பவர் பேங்க் மேனேஜ்மெண்ட்டும் இதில் இருக்குது. இதில் நம்மளுக்கு இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு பவர் ஆன் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ஆன் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 3 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 75% வந்து சார்ஜிங் இருக்குது. இதில் இது ஃபுல் சார்ஜிங் ஆகுது பார்த்திங்கன்னா 6 to 8 hours வந்து கம்ப்ளீட் சார்ஜிங் ஆகுது. பட் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிற iPhone 7 Plus மொபைலுக்கு பார்த்திங்கன்னா 6-7 times மேலே வந்திருக்கு. ப்ராப்பராக கரெக்டாக நான் வந்து தெரியல. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். வெயிட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பவர் பேங்க் வந்து சூடாகிறது அந்த மாதிரி இஷ்யூவும் கிடையாது. பிகாஸ் இதில் பார்த்திங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஹீட் ஆகிற அந்த இஷ்யூங்கெல்லாம் எனக்கு வந்து பெருசாக தெரியல. ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா MI பவர் பேங்க் வந்து ஒரு பெஸ்ட் பவர் பேங்க் தான் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண பவர் பேங்க்கில் சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் எந்த இஷ்யூவும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிக்க நல்லாவே இருக்குது. MI பவர் பேங்க் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் MI.